ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்றேன், அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அறிவு விடுவானா. இவ்வளவு விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் எலும்பு உடைச்சிருவோம்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அதனால அவங்களை கைது செஞ்சு 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. இந்த மார்கண்டேயன் யாரு பாத்தீங்கன்னா டிஎம்கேடைய எம்எல்ஏ. ஆனா இவர் பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம். ஒரு ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அப்போ போலீஸ் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இதுக்கு வந்து ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கேடைய தலைமை, அதாவது ஒரு தொண்டன் பேசினா கூட ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு தலைமையே வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு முடிவை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய அந்த மைண்ட் செட் தான் அந்த தொண்டனுக்கும் வரும். இதே மாதிரி உங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை பேசியிருந்தாங்கன்னா நீங்க வந்து அவங்களை அப்படி சும்மா விட்டுருப்பீங்களா? இல்ல அவங்க மேல நீங்களும் கேஸ் தானே போட்டிருப்பீங்க. ஒரு முதலமைச்சர் எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு. இதை விட இந்த டிஎம்கே சப்போர்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்காங்க. அவங்களாம் அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. இந்த விஷயத்துல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த அறிவு கொஞ்சம் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு சொல்றது. ஒரு டிவிக்கோட எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில போயிட்டு அங்க இருக்க அந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் வந்து பாத்தீங்கன்னா ஏரியில கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அந்த ரீல்ஸ் கீழே போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைகளை சொல்லும் போது அந்த ரீல்ஸ் வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் டிவிக்கே கோட்டு பட்டே உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வருது. இது யாரும் பாத்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். அப்ப உங்களுக்கு ஓட்டு போடலாம், அந்த ஓட்டு போடாத மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்படணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள்கள் தான் நீங்க. அது எவ்வளவு கேவலமான மைண்ட் செட்ன்றதை நீங்க முதல்ல மாத்திக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து டிவிகே காலகட்டத்தில் வரல, டிஎம்கே காலகட்டத்தில் வந்தது. அந்த ஏரியை நாசமா ஆக்கினதும் டிஎம்கே காலகட்டத்தில் தான். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் டிஎம்கே பீரியட்ல எவ்வளவு கரப்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே இப்ப வரைக்கும் நான் வந்து கரப்ஷன் பண்ணலன்னு சொன்னதே இல்லை. எங்களை வந்து நிரூபிக்க முடியாதுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இங்க கரப்ஷன் நடந்திருக்குன்றதான் அர்த்தம். அதே போல அம்மா உணவகம் போன ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா வருவாய் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா அம்மா உணவகத்தையும் பாத்தீங்கன்னா மூடிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர் சாம்பார் சாதம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உணவகத்தை பாத்தீங்கன்னா அடிச்சு உடைக்க பார்த்திருக்காங்க. போலீஸ் வந்து கைது செஞ்சிருக்காங்க. அதாவது இவங்களே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை உருவாக்கிட்டு அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு போயிட்டு சொல்லுவாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்ததுன்னா டிஎம்கே வந்து 2031 2081 வந்தாலுமே ஆட்சிக்கு வர முடியாது. நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால தான் 2026 தோத்தீங்க. சோ உங்களோட தப்புகள் எதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டாதான் வருங்காலத்துல நீங்க எதிர்கட்சியாவது வர முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து டிஎம்கேட தலைமை வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.